வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சுவைனி கிச்சனில் ரொம்பவே பாரம்பரியமான ஒரு பலகார ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா அதிரசம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சுவைனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். செய்யறதுக்கு பச்சரிசி மாவரிசியாக கேட்டு வாங்குங்க. 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம், இதுதான் கணக்கு. பாகு வெல்லம். நான் பாருங்கள், இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக வந்து அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1 கிலோ வரும். இந்த பாத்திரத்தில் 3/4 வர மாதிரி வெல்லம் அளந்து எடுக்கணும். வாங்க ஃபஸ்ட்டு அரிசியை வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு காய வச்சிடலாம். நான் இப்போ ஊற வச்சிடுறேன். ஓகே, நம்மளோட அதிரசம் அரிசி வந்து ஒரு 1 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வந்து காய வச்சிடலாம். வியூவர்ஸ், பச்சரிசி வந்து இதுக்கு ரொம்ப காயக்கூடாது. நான் வந்து எந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னு சொல்கிறேன். ஓகே பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே காஞ்சிருச்சு அரிசி அதிரசத்துக்கு. நீங்கள் பாருங்கள், கையில் இப்படி ஒட்டணும். நம்ம இப்படி பிடிச்சி இப்படி எடுத்தோன்னா கையில் ஒட்டணும் அரிசி. போதும், இந்த ஸ்டேஜ் தான் அரைக்கிறதுக்கு எடுக்கணும். நம்ம கொஞ்சம் ஈரமாகவே இருக்கணும். எடுத்து அரைச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம அரிசி அரைச்சிடலாம். நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிடலாம் தான் அரைச்சிடலாம். ஓகே, இப்போ நல்லா அரைச்சி ஜலிச்சு எடுத்துடலாம். வியூவர்ஸ் பாருங்கள், நான் வந்து மாவு நல்லா அரைச்சி சலிச்சு எடுத்துட்டேன். இந்த மாவு வந்து ஈரமாக இருக்கும்போதே நம்ம உடனே செஞ்சிடணும். லேட் பண்ணாதீங்க, அப்புறம் அதிரசம் சரியாக வராது. ஓகே வியூவர்ஸ், நம்ம இப்போ அதிரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் வந்து இந்த பாத்திரத்தில் தான் ஃபுல்லாக ஒரு கப் ஃபுல்லாக வந்து அரிசி எடுத்தேன். இதில் முக்கால் பாகம் வெல்லம் எடுக்கேன். வெல்லம் வந்து பாருங்கள், நான் நல்லா துருவி வச்சுருக்கேன். கட்டியாலாம் இருந்தால் அளவு சேஞ்ச் ஆகும். ஸோ நல்லா துருவி இந்த அளவுக்கு 1 கப்புக்கு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். எள்ளு 1 டீஸ்பூன். இது வந்து சுக்கு ஏலக்காய் 2த்தையும் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். வாங்க நம்ம அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து வெல்லத்தை பாகு எடுத்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போது நான் எடுத்த பாத்திரத்துலேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் பாகு எடுக்கலாம். பாருங்கள், நல்லா வெல்லம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் வெல்லத்தை. பாத்திரத்தில் சேர்த்துடலாம். எப்பயுமே பலகாரம்லாம் செய்கிறதுக்கு அடி கனமான பாத்திரமாக எடுங்க. அப்போ தான் சட்டுன்னு அடி பிடிக்காது. விவர்ஸ் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது என்ன பண்ணணும்னா நம்ம பாகு பதம் பார்க்கணும். பாருங்கள், கொஞ்சமாக எடுத்து இப்படி தண்ணியில் விட்டு பார்க்கணும்.
இது வந்து தக்காளி பதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரணும். சேரில் பாருங்கள் எல்லாம் கரைஞ்சி ஓடுது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. விவர்ஸ் பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் ஒரு 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணேன், எனக்கு இன்னும் அந்த பதம் வரல. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு பாகு பதம் மாறிடும், அப்புறம் அதிரசம் சரியாக வராது. வாங்க இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து அப்படியே வருது உருட்டை. பாருங்கள் நல்லா ஒரு தக்காளி பதம். இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா முடிஞ்சது, வராது, செய்ய முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். ஓகே, நாம் இப்போ மாவை கலந்துடலாம். ஓகே வியூவர்ஸ், வாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சுக்கு பொடி, சுக்கு ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போயே இது கலந்தால் தான் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். நீங்கள் மாவு போட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா சரி வராது. எள்ளு போட்டுடலாம். ஸோ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து இது மேலே எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் நீங்கள் விட்டிங்கன்னா மாவு காயாமல் இருக்கும், சாஃப்டாக வரும். ஸோ இப்போ எண்ணெயை நல்லா இந்த மாதிரி விட்டு எல்லா சைட்ஸும் கலந்துட்டு நம்ம ஒரு 1 டே கழித்து தான் இதை வந்து செய்ய போகிறோம். அப்போ தான் அதிரசம் நல்லா வரும். ஸோ இதை நாளைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்னும் நல்லா எண்ணெய் விட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே வியூவர்ஸ், பாருங்கள் நம்மளோட அதிரச மாவு ஆஃப்டர் 2 days, நான் 2 நாள் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு, சாஃப்டாக இருக்கு பாருங்கள். பாருங்கள் செய்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே பாருங்கள், நான் வந்து ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்துருக்கேன். சைஸ்லாம் உங்கள் விருப்பம் தான், நீங்கள் சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கலாம், இல்லை எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு லெமன் சைஸ் எடுத்துருக்கேன். கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அதிரச மாவை எடுத்து பாருங்கள், ஒரு கவர் எடுத்து வச்சுருக்கேன், மேலே வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன கிண்ணம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் போட்டுறேன். மெல்லமாக போடணும். எண்ணெய் வந்து ரொம்ப ஃப்ளேம் வந்து ஹையில் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் நம்மளுக்கு அதிரசம் சூப்பராக வந்துடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் கரெக்டாக வரும். நம்ம ஆல்ரெடி 2 days இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்ததுனால இப்போ சாப்பிட்டாலே ரொம்ப சாஃப்டாக வரும். உடனே மாவு எடுத்து செஞ்சோன்னா கடகடன்னு இருக்கும், நல்லா இருக்காது. எடுத்துடலாம். எடுத்துட்டு எண்ணெய் புழிஞ்சிடணும். இப்படி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தா எண்ணெயில் வந்துடும். ஓகே,
வியூவர்ஸ், அதிரசம் ரொம்ப பழமையான ஒரு ரெசிபி. ஆனால் இப்போவும் அது செய்யறதுக்கு எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணால் பிகினர்ஸும் செய்யறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு கப் அளவுக்கு அந்த மாதிரி மாவு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா வந்துடுச்சுன்னா நீங்கள் நிறைய செஞ்சு ட்ரை பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், பாருங்கள், நம்மளோட அதிரசம் ரொம்பவே அருமையாக ரெடியாகியிருக்கு. நம்ம சரியான மெத்தடில் பண்ணோன்னா இந்த மாதிரி நல்லா வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். நான் மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இனிதே சமைத்திடுவோம், இன்பமாய் பகிர்ந்திடுவோம். சுவையினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய வீடியோஸை பாருங்கள். நன்றி, வணக்கம்.